எப்படி இருந்தாலுமே இது மிகச்சிறந்த சேவைதான்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இத்தனை வருஷமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கிறது இத்தனை பேர் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர்களா இருக்கிறாங்க, பொறியியல் வல்லுநர்களா இருக்காங்க, ஐடி படிக்கிறவங்களா இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலியில பல பேர் அப்படி வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வந்த நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த உதவியை நல்ல முறையில பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது நிச்சயமா அவர் பாரதியார் சொன்னாரு, அன்னசத்திரம் 1000 நாட்டிலின் புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னாரு. 51 மருத்துவர்கள் உருவாயிருக்காங்க மட்டும் இல்ல, 8000 மாணவர்களுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா 8000 கோயில் கட்டுறதை விட 8000 அன்னசஸ்திரம் வைக்கிறத விட இது ரொம்ப பெரிய காரியம். அதனால பாராட்டுதற்குரியது. அதுல ஒரு இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, முதல் தலைமுறை பட்டதாரி. இவங்க என்னைக்கு முதல் தலைமுறையை பாக்குறாங்க, வறுமையில் இருக்கவங்களை பாக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுதே 100க்கு 90 விழுக்காடு அது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதையும் பார்த்திருக்காங்க இவங்க அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு.